மதுரை விமான நிலைய வாயிலில் கடும் அராஜகத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் விஜயை வரவேற்பதற்காக அனுமதியை மீறி திரண்டு போலீசாருடன் வாக்குவாதம். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விஜய், மதுரை விமான நிலையத்தில் தனக்காக திரண்டிருப்பவர்கள் அமைதியாக வீடு திரும்புமாறு அறிவுறுத்தல். நண்பர்கள், நண்பிகள், தோழர்கள், தோழிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. முதல்ல அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். உங்களுடைய அன்புக்கு கோடான கோடி நன்றிகள். கொடைக்கானலுக்கு படப்பிடிப்புக்காக செல்வதாகவும் கட்சி நிகழ்ச்சிக்காக அல்ல என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேட்டி. தன்னை யாரும் பின்தொடர வேண்டாம் எனவும் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். நான் இன்னைக்கு போறது ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போறேன். கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போறேன். கூடிய சீக்கிரமே உங்க மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். பட் இன்னைக்கு ஒரு 1 ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு நான் என் வேலையை பார்த்து நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. ஹெல்மெட் அணியாமல் பைக்கில் சாகசம் செய்தபடி பின்தொடர்ந்து வருவதை பார்க்கும்போது பதற்றமாக இருக்கிறது. கட்சி தொடங்கிய பின் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்த விஜய் வேதனையுடன் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதுங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அதிமுகவில் தொண்டனாக இருந்தும் கூட பணியாற்ற தயார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகே செவிலியர் கொலை. தப்பி ஓடிய கொலையாளிக்கு காவலர்கள் வலைவீச்சு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே குட்டிகளுடன் ஊருக்குள் புகுந்த கரடி. வனத்துறையினர் விரித்த வலையிலிருந்து தப்பி ஓடிய கரடியை போராடி பிடித்த வனத்துறையினர். அது நான் என்ன பண்ணுவோம், ஒரு மோதி வீட்டுக்கு போனான்னு பண்ணுவேன். வீட்டுக்கு வாங்கிட்டு போனேன். மேலே கால் போட வாங்கி. ஸ்ரீபெரும்புதூரில் வைணவ மகான் ஸ்ரீ ராமானுஜரின் 1008வது அவதார உற்சவ விழா திருத்தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. உலகின் ஒவ்வொரு மூலைக்கும் இந்தியாவை கொண்டு சென்ற பெருமை இந்தியாவையே சாரும் என பிரதமர் மோடி புகழாரம். ரஷ்யாவில் ராஜ் கபூருக்கு கிடைத்த புகழும் RRR ஆஸ்கர் வென்றதற்கும் இதுவே சான்று என்றும் சர்வதேச ஒலிபெருக்கி அரங்கில் மகிழ்ச்சி. எந்தவொரு சவாலையும் திறம்பட எதிர்கொள்ளும் போராளி பிரதமர் மோடி என ரஜினிகாந்த் புகழாரம். பகல்காம் தாக்குதல் நடந்துள்ளதால் சினிமா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டார் என சிலர் கூறிய போதும் பங்கேற்று பேசியுள்ளதாக பாராட்டு. அரிசிக்கு 20 விழுக்காடு ஏற்றுமதி வரி விதித்த மத்திய அரசு. உள்நாட்டில் அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை. பல்லடம் அருகே கரைப்புதூரில் தனியார் சாய ஆலையில் பயங்கர தீ விபத்து. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நெல்லை இருட்டுக்கடை அல்வா நிறுவனத்திற்கு சொந்தம் கொண்டாடி மேலும் ஒருவர் பொது அறிவிப்பு நோட்டீஸ். கவிதா, நயன்சிங் ஆகியோர் கடையை அபகரிக்க சட்டவிரோதமாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே ரிலீஸ் ஆனது சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படம். திரையரங்குகளில் மேளதாளங்கள் முழங்க ரசிகர்கள் கொண்டாட்டம். நியூசிலாந்து தலைநகர் வெலிங்டனில் சூறைக்காற்றுடன் கடல் கொந்தளிப்பு. பள்ளிகள் மூடல், ஏராளமான விமானங்கள் ரத்து.
பஞ்சாப் அணியின் கேப்டன் ஸ்ரேயர்ஸுக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம். சென்னைக்கு எதிரான ஆட்டத்தில் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.